ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த காலிஃப்ளவர் அதில் சேர்த்து நல்லா மூடி போட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்துக்கலாம். இப்போது ஒரு பாத்திரத்தில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு, சீரகம், கட் பண்ணி வச்சுருக்கிற 2 பல்லாரி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். ஒரு பச்சை மிளகா, 3 தக்காளி சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், சீரகத்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இது நல்லா வதங்கி வரவும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்ச காலிஃப்ளவரை இதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவோட காலிஃப்ளவரை இப்போ நல்லா கிளறி விடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சமாக கடலை மாவை தண்ணி சேர்த்து கலக்கி இதில் ஊற்றி நல்லா கிளறி விட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கணுன்னா சூப்பரான காலிஃப்ளவர் கூட்டு ரெடி.